தான். இப்பதான் தெரியுது இந்த இப்போ ரெண்டுக்கும் எழுதணுமானி கம்ப்ளைனிங்கும் ரெஸ்டாரண்ட் ரெண்டு சொல்லி தான் தந்த ரெண்டுக்கும் எழுதணும். ரெண்டையும் எடுத்து அதுக்குள்ள போட்டு எழுதணும். எடுக்கலாம்னு சொல்லி ஹெட்லைன் எழுதி போட்டு மற்றதும் செய்யணும். பாஸ் எழுதணும், பேர் எழுதணும், வில்வியும் அதுக்கும் எழுது வசனங்கள் எழுதணும். பாஸ் வில்வி அதுக்கும் வசனங்கள் எழுத சொன்னது இல்லை. வசனம் எழுத சொன்னார். கொஞ்சம் லாங் அதாவது நீளமான சொற்கள். அது கொஞ்சம் நீளமான எழுத தொடுத்து என்ன சொற்களை 2-3 சொத்த மாட்டேன். சரியா அவ்வளவுதான். என்னண்டு அது கொஞ்சம் இப்ப நாங்கள் எழுதின மாதிரி தான் அது வேற சொற்களை முதல் மாத்தி சொன்னது அந்த சொற்களை இல்ல அது வேற இது வேற நேம்ஸக்கா புலம்புறா எல்லாம் அந்த சொற்களை நீங்க அதை எழுதுற மட்டும்தான். அதை விட இப்ப முதல் சொல்லித்தான் தாரு அதை வந்து லாங்க அதாவது நீளமான வசனமா எழுதலாம். ஹோம்வொர்க்கு தந்தது அது சொன்னவர் அதுக்கு இதை ஹோம்வொர்க் தந்தவர். முதலும் எழுதணும், ரெண்டாவது இது முதல் அது தந்தவர் 5 வசனம் எழுதுங்கன்னு சொல்லி. சரி சரி அப்புறம் இது இதா தந்தவர். ஓகே ஓகே தேங்க்யூ. ஓகே ஒரு காட்டம் வரணும் ஒரு சொல் எழுத்து ஒரு எழுத்து. சரி இப்ப பொரிச்சலை சொல்லுங்க. அங்கால ஓடுறது ரெஸ்டாரண்ட்ல 2 டீ இருக்கு. 12 மணியா போகுது. எங்க ரெஸ்டாரண்ட்ல 2 டீ இருக்குது. மறுவ பாருங்க. REST ரெஸ்டாரண்ட். The last letter is T. அங்க லாஸ்ட் லெட்டர் ரெஸ்டாரண்ட். அது 2 வரலாம். 2 மட்டும் வரல. 2 வரலாம். எழுதலாம். சரி, இன்றைய நாளுக்கான பாமுக பொறிச்சொல் இது நகுலவதி தெல்லைத்தவன் அவர் தாருங்கள் நேவசிப்பேசுவரே. நான் தாரமணி. பாமுக உறவுகளுக்கும் திருநடாமோகன் அவர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை கூறிக்கொண்டு பாமுக பொறிச்சொல் என்று புகு என்னுடைய புகு 1816 புகுது. பிச்சை புகினும் கற்கை நன்றே என்று ஒரு பொன்மொழி இருக்கிறது. பிச்சை புகினும் கற்கை நன்றே, அதாவது அந்த கற்பது பிச்சை புகுதை விட கற்பது நன்றுன்றது. மற்றது வெள்ளம் பெருகியதால் தண்ணீர் வீட்டினுள் புகுந்து பல சேதங்களை உண்டாக்கியது. வீட்டுக்குள் புகுந்தது புகு. பெண்கள் திருமணமாகி மாமியார் வீட்டுக்கு செல்வதே புகுந்த வீடு சென்று விட்டார் என்று சொல்லுவார்கள். புகுந்த வீட்டுக்கு சென்று விட்டார். மற்றதாக புதிதாக வீடு கட்டி புதுமனை புகுவிழா கொண்டாடுவார்கள். மற்ற திருடன் வீட்டிற்குள் புகுந்து பெறுமதியான பொருட்களை திருடிக்கொண்டு ஓடிவிட்டான். யுத்த காலங்கள் பல மக்கள் பல இடங்களிலும் அடைக்கலம் புகுந்தனர். மற்றது புகு மீன் என்ற ஒரு மீன் இருக்குதாமா நீ புகு மீன். அது நம்ம கண்ணில் படம் இல்லை. புகு மீன் நாங்க சாப்பிடக்கூடாதான் அந்த மீன். நல்லா அதான் படல கண்ணில். அது அந்த புகு மீன் ஒன்று இருக்குதான். அது வந்து ஜப்பான் அப்படி அந்த கொரியா அந்த நாடுகள் அது ஸ்பெஷலான ஆட்கள் தான் சமைப்பாங்களாம். ஏன்னா அந்த அதில் உள்ள அந்த ஈரல் அந்த கல்லீரெல்லாம் அந்த விஷங்கள் பாஞ்சிருமா. அதால நாங்க அது வீட்டு பாவனைகளுக்கு அது சமைக்கலாம். ரெஸ்டாரண்ட் வழியே சமைப்பாங்களாம். அதுவும் நிபுணத்துவம் பெற்றாக்கள் மட்டும்தான் அந்த மீனை சமைக்கலாமா. மெட்டாக்கள் சாப்பிட அது ஒரு விஷமான ஒரு மீன் சொல்லி. மற்றது காட்டில் உள்ள யானைகள் வீட்டிற்குள் புகுந்து பல சேதங்களை உண்டாக்கி விட்டது என்று நாங்கள் அடிக்கடி பார்க்கிறோம். இவ்வளவுதான் நான் அடுத்த புகு கொண்டு வந்தது. வாணி, நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். சொல்லுவாங்க வணக்கம் வாணி. இன்றைய பாமுக பொறிச்சொல் வியாழக்கிழமை கிடையாது. எனது ஆக்கம் 5094. புகு 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 வீடு கட்டினவர்கள் புகுமனை பிரவேசம் செய்து கொண்டாடுவார்கள். புகு கள்வர்கள் இப்போது வீடுகளுக்குள் புகுந்து களவெடுக்கின்றார்கள். அது இன்று சாதாரணமாகி விட்டது. புகு சில பிராணிகள் பொந்துகள் வளையலுக்குள் புகுந்திருப்பார்கள். உள்ளுக்குள்ள இருந்து தலையை காட்டி காட்டி இருப்பார்கள். அந்த புகுந்த இதுக்குள்ள இருந்து கோணைக்குள்ள இருந்து புகு சிலர் சின்ன வீடுகளை கட்டியவின் உள்புக புகுந்து பிறகு புகுந்த தலையை குனிந்து கொண்டு உள்ளுக்குள்ள புகுவார்கள். சின்ன வீடுகள் இருந்து சில பேருக்கு அந்த இது அடிச்சிருமண்டு புகுந்து கொண்டு போவார்கள். புகு வெள்ளை அனர்த்தங்கள் காலத்தில் எல்லோர் வீடுகளில் தண்ணீர் புகுந்து ஆபத்தை ஏற்படுத்தியது. அவ்வளவுதான். நான் நன்றி வணக்கம். ராஜினி, பக்கத்து வீட்டு வேலையில் கொஞ்சம் பிரித்து விட்டு கீழால் குனிந்து புகுந்து கொண்டு செல்வோம்.
நிமிரையிலாக பூந்தோண்டு தான் செல்ல வேண்டும். மற்றது ஒளிச்சு பிழிச்சு விளையாடும் பொழுது அண்ணன் ஒரு பெரிய தகர டப்பாவில் என்ன உள்ளுக்க வைத்து அதுக்குள் புகுத்தி விட்டார். வெளியில் வர முடியலாமல் போய்விட்டார். 2 கைகளையும் ம். சரியான உடக்கம் தானே. அந்த பெரிய ரம் இருக்கும் அந்த தகரத்தை இது மாதிரி அதுக்குள்ள போடுவாங்க. ஒளிச்சு அதுக்குள்ள விளையாடுறது. உள்ளுக்குள்ள விட்டுட்டாரு. வெளியில வரையலாம் போய் 2 கையை பிடிச்சு விழுக்கினா சரியா கதை புகு வேண்டது அந்த ஞாபகம் வந்தது. மற்றது சொன்ன மாதிரி புதுமான பூ அந்த புகு பூந்து செல்வதையும் பூ அன்பார்கள். இல்லை என்ன எலி குடிக்கிறதுக்கு அந்த பொரிய வச்சால் அது அதுக்குள் புகுந்து விடும். நாங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துக்கு செல்லணும் என்று சொன்னால் பெரிய வீதியா இல்லாமல் சிறிய வீதியால் இருந்தால் அதுக்குள்ளால சொல்லுவார்கள் இந்த இதுக்குள்ளால போய் அதுக்குள்ளால புகுந்து போகுண்டு. பொறிச்சொல் முடிஞ்சிருக்கு. வணக்கம். நன்றி. யாருக்கிட்ட கேட்குறீங்க பொறிச்சொல்லை பற்றி? யாரு கேட்குறா ஜெயநாடு சொன்னாலே? நான் பதிஞ்சிருக்கிறேன், மறந்து போனேன். ஆ பொறிச்சொல்ல பதிஞ்சிருக்கிறேன். இல்லை பொறிச்சொல் முடிஞ்சிட்டேன்டாரிட்டு சொல்கிறீங்க. அதான் யார் சொன்னது? பொறிச்சொல் முடிஞ்சிட்டேன் இப்போ சொன்னீங்கல்லோ. இல்லை பொறிச்சொல் இதுக்குள்ள பதிஞ்சிருக்கிறேன்னு சொன்னேன். பாய்ஞ்சிருக்கிறீங்களா? ஓ, நான் குலவதி அவர்கள் இருக்கிறார் பார்ப்போம். இனிய காலை வணக்கம். நான் உலவதி தில்லத்தேவன், லண்டனில் இருந்து. பொறிச்சொல் 1019வது பொறிச்சொல் புகு புகு. நாங்கள் அடுப்பை எரிக்கும் போது புகு புகு என்று சொல்லி அந்த புகை வந்து மேலால் போய்கொண்டிருக்கும். அதே போல் இப்போ வெளிநாடுகளில் நாங்கள் கேஸ் அதில் வந்து எங்களுக்கு வெப்பத்தை உண்டாக்குவதற்காகவும் சமைப்பதற்காகவும் அதனை போட்டுவிட்டால் வெளியே நின்று பார்த்தால் அங்கே அதிகமான புகை தள்ளி கொண்டு கொண்டு போய்கொண்டிருக்கும். பழைய காலத்திலெல்லாம் நிலக்கரிகளில் செல்லும் தொடர் உந்துகளின் மூலம் புகை புகுவண்ட போய்கொண்டே இருக்கும். இது வந்து புகுதல் என்ற பதத்தை உடையதாக வருகிறது. மற்றது தொடங்கல், இவற்றை கொண்டுதான் வருகிறது. நாங்கள் இதையும் வந்து ஆரம்பத்தில் ஒரு நல்ல நாள் நல்ல நேரம் என்று பார்த்து ஒவ்வொன்றையும் தொடக்கி வைப்போம். உதாரணத்துக்கு பாடசாலை சிறுவர்கள் குழந்தைகளுக்கு நல்ல நாளில் அவர்களது கையை பிடித்து எழுதி அவர்களுக்கு ஏடு தொடக்குவது நிகழ்ச்சியை செய்வோம். அதே போல் எல்லாவற்றுக்குமே நல்ல காரியம் பார்த்துத்தான் ஒன்றை செய்வோம். அதுபோல் வீடு கட்டினால் குடி புகுதல் வந்து நல்ல நாளாக அதனை எடுத்து சம்பிரதாய முறைப்படி அதனை செய்வார்கள், புகுதல். அதே போல் மணப்பெண் ஒருவர் கல்யாணம் முடித்து கணவன் வீட்டுக்கு புகுதல் செய்வார், புது வீடு புகுதல் செய்வார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம். நவுலவதி தில்லத்தேவன், லண்டன். நன்றி, வணக்கம். உறவுக்கு வருகின்றது நாளுக்கான பாமுக பொறிச்சொல். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் வாசிப்பரும்பு மற்றும் ஒரே அரம்பு நேரத்துடன் இணையும் நேரம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இன்றைய வாசிப்பது 982 அன்றைக்கு ஆண்டுகளும் அதன் விழாக்களையும் பற்றி வாசிக்கப் போகிறேன். 25 ஆண்டுகள் வெள்ளி விழா, 30 ஆண்டுகள் முத்து விழா, 40 ஆண்டுகள் மாணிக்க விழா, 45 ஆண்டுகள் ரத்தின விழா, 50 ஆண்டுகள் பொன் விழா, 55 ஆண்டுகள் மரகத விழா, 60 ஆண்டுகள் வைர விழா, 65 ஆண்டுகள் ஏல சபையார் விழா, 70 ஆண்டுகள் பிளாட்டினம் விழா, 75 ஆண்டுகள் பவள விழா, 80 ஆண்டுகள் அமுத விழா,
நூறாண்டுகள் நூற்றாண்டு விழா இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் வீட்டு தோட்டம் பற்றி வாசிக்க போறேன். வீட்டு தோட்டம் மிகவும் பயனுள்ள ஒன்றாகும். இதனால் பலரும் வீட்டு தோட்டத்தை விரும்புகின்றனர். வீட்டு தோட்டம் செய்தல் ஒரு சிறந்த பயனுள்ள பொழுதுபோக்காகும். அத்துடன் தோட்டத்தில் காய்கறி வகைகள், கீரை வகைகள், பல வகைகள் என்பவற்றை பயிரிடுவதன் மூலம் புத்தம் புதிய காய்கறிகள், கீரை வகைகள், பழங்கள் என்பனவற்றை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள முடியும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். இந்திய வாசிப்பேன் 1982 நான் இன்றைக்கு கொழுக்கட்டையை பற்றி வாசிக்க போகின்றேன். ஓ கொழுக்கட்டை. கொழுக்கட்டை தமிழரின் சுவையான உணவுகளில் ஒன்று. கொழுக்கட்டை அவிப்பதற்கு தேவையான பொருட்கள்: அரிசி மா, பைத்தம்பருப்பு, தேங்காய் துருவல், சர்க்கரை, ஏலக்காய். முதலில் அரிசியை நீரில் ஊறவிட்டு அரைத்து வறுக்க வேண்டும். பின்னர் வறுத்த பருப்பை அவிக்க வேண்டும். அவித்த பைத்தம்பருப்பு, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய் துருவல் சேர்த்து உள்ளிட்டு செய்வர். வறுத்த அரிசி மாவில் சுடுநீர் விட்டு குழைக்க வேண்டும். குழைத்த மாவில் சிறு சிறு கிண்ணங்கள் போல செய்ய வேண்டும். கிண்ணங்களுள் உள்ளீட்டை வைத்து பிறை வடிவில் மூடி அவிக்க வேண்டும். கொழுக்கட்டை அவிப்பதற்கு தேவையான கூழம் பயறு. ஆடிப்பிறப்பன்று சிறப்பாக கொழுக்கட்டை அவிப்பர். எனக்கும் கொழுக்கட்டை உண்பதற்கு ரொம்ப பிடிக்கும். இது உங்களுக்கு பிடிக்குமா? வணக்கம். வணக்கம். அனைவருக்கும் நிச்சயமான வணக்கம். இன்றைய வாசிப்பரும்பு 200. என்னை வாசிப்பரும்பு செய்ய வைத்த மாமாவுக்கும் மாமியுக்கும் மிக்க நன்றி. என்னை வாழ்த்தும் எல்லோருக்கும் என் மிக்க நன்றி. உங்கள் வாக்கில்தான் நான் உற்சாகமாக 200 தொட்டு தொடர்கிறேன். இஷ்டப்பட்டு சொல்லாமல் வாசிச்சினான் எழுதினான். மயில். மயில் ஓர் அழகான பறவை. மயில் அகவும். மயில் புழுப்பூச்சிகளை உண்ணும். பெண்மயிலுக்கு தோகை இல்லை, ஆண்மயிலுக்கு தோகை உண்டு. மயில் இந்தியாவின் தேசிய பறவை. மயில் முருகனின் வாகனம். இதுங்க பிடிச்சிருக்குதான். நன்றி, வணக்கம். வணக்கம். Jogorvan kunde vaspum sebe vaspalande sila sotkala vaspujamam vaspum koler anger kovam communication pesode compliance confidence tanamtike conversation oral or pesode compane friend nambi alti namban koler color niram dame lady pen family kudumbam fem woman pen திருப்பியும் பண்ணணும். fill girl மாணவி சிறுமி அப்படி போன்ற சொற்கள். ஐடென்டிட்டிக்கு தமிழ் தெரியல. language மொழி. மேர் மதர் அம்மா. அடையாளம் ஐடென்டிட்டி. வணக்கம், நான் அமீஷ். இன்றைக்கு நான் தூய்மை பற்றி வாசிக்க போறேன்.
சூழனாலும் குளித்து கூடி கந்தையானாலும் கசக்கி கற்று என்பது முன்னோர் கூறியுள்ள பழமொழிகள். நாம் வேலை செய்யும் போதும் விளையாடும் போதும் எமது உடல் வியர்க்கிறது. அது காய்ந்து அழுக்காக உடலில் தங்குகின்றது. அதனால் நாம் நாள் தோறும் குளித்து உடலை தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். இரவு தூக்க முன்னரும் காலையில் எழுந்தவுடனும் பல் தூக்க வேண்டும். நாங்களை அழுக்கு சேரவிடாமல் வெட்டுதல் வேண்டும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இப்பொழுது நாங்கள் உரையாற்றுடன் செல்வோம். நேற்று யாரும் இன்று யாரும் நினைத்தேன். நன்றி, 980 இன்றைக்கு தான் 900. வாங்கோ, வணக்கம். பொழுது ஆரம்பமாகின்றது. இவருக்கு உற்சாகமான வணக்கம். இன்றைய உரையன்பு 981. நான் இன்றைக்கு மினி ஒக்டோஸ் ஒரு கம்பெனியில் இருக்கிற ஒரு யோகட்டை பற்றி சொல்ல போகிறேன். இது நெஸ்டட் கம்பெனி. இதோட பேர் மினி ஒக்டோஸ். இதோட பாக்ஸை பாருங்க, சிவப்பு நிறத்தில் காணப்படுது. இதோட கேரட்டி காணப்படுது. இதில் என்ன செய்து என்னென்று அவர் என்ன வச்சுக்கிறேன்னா பால் பொத்திரோடு வச்சுக்கிறேன். இதில் வந்து ஸ்ட்ராபெரி அரைச்சிட்டு அது இதில் தான் உப்புமா சுடணும். அது வெள்ளை சீஸில் வச்சு அதை சேர்த்திருக்கேன். அதனால தான் இப்படி இருக்குது. முந்தி அது விரும்பி சாப்பிட மாட்டேன். இந்த வருஷம் தான் அது விரும்பி சாப்பிட்றார். இது 6 மாதத்திலிருந்து 36 மாதம் வரைக்கும் சாப்பிடலாம். நான் காட்டின அந்த சீரியல் 6 மாதத்துலேருந்து 36 மாதம் வரைக்கும் தான் சாப்பிடலாம். அதே மாதிரி தான் இதுவும். இது அம்மா கடையில் வாங்கினவா. இதே மாதிரி வெள்ளைப்பட்டிக்கையும் இருக்குது. இதே மாதிரி பெருசாகவும் இருக்குது. அதே மாதிரி இருக்குது. அது இருக்குது. இது ரொம்ப பிடிக்கும். இதில் என்ன எழுதியிருக்குன்னா மினி பூண்டு எழுதியிருக்கு. இதில் 50% சர்க்கரை மினிமம் சேர்த்துருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குமா? நன்றி, வணக்கம். வணக்கம். இன்றைய 452. நான் இன்றைக்கு இந்த இயற்கை சாமானை பற்றி சொல்ல போகிறேன். இது ஒரு லேகோ. இது நானும் அப்பாவும் செஞ்சுருக்கிறேன். செஞ்சனாங்க. இந்த இதுக்கு 12 சக்கரங்கள் இருக்குது. இதுக்கு 2 சக்கரங்கள் இருக்குது. இந்த பாருங்க, இது ஒரு ஆக்கள். இது உள்ள போலீஸ் ஆக்கள். இது ஒரு லேகோ. இங்கே பாருங்க. இது நீங்களும் செஞ்சிருக்கீங்களா? இங்கே பாரு. உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். உற்சாகமான வணக்கம். இன்றைய 981. நான் இன்றைக்கு என்னோட பேசுதல் புத்தகத்தை பற்றி சொல்ல போகிறேன். இந்த படத்தில் காணப்படுறது ஒரு சிறுவர் காணப்படுகின்றது, ஒரு நாய் காணப்படுகின்றது, ஒரு முருங்கை மரம் காணப்படுகின்றது, ஒரு குடிசை வீடு காணப்படுகின்றது, பின்பு மிதிவண்டி ஒன்று காணப்படுகின்றது. இங்கே பாருங்க, இதே படத்தில் தான் இந்த படத்திலேயும் இருக்கு. இது ஒரு பேசுதல் தான். இதில் கீழே முருங்கைக்காய், முருங்கை இலை வரை, முருங்கைக்காய் கறின்னு பல இருக்குது. இதில் ஆண்டு 3, ஆண்டு 4, ஆண்டு 5 பேசுதல் புத்தகம் இருக்கு. இது எனக்கு அப்பா வாங்கி தந்தவர். ஏற்று சொன்னால் நான் ஆண்டு 3 படிக்கிறதால எங்களோட ஆசிரியர் கேட்டவா. உங்களுக்கு பேசுதலுக்கு சொன்னால் ஒவ்வொரு ஆண்டிலையும் புத்தகம் ஒவ்வொரு நேரத்திலையும் இருக்கு. அதனால தான் அந்த நேரத்தில் சுற்றி வச்சிருக்கீங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா? நன்றி, வணக்கம். வணக்கம், நான் அமீஷ். இந்த ஒக்ரேல் பஃபெட் வந்து ஃப்ரான்ஸில் பொண்டியில் இருக்குது.
அவங்க என்னோட கூட்டிகிட்டு போனாங்கள். பிறகு அங்கே கேரமல் டெசர்ட் தெரியுது, புடிங்கும் தெரியுது, ஐஸ்கிரீம், சாக்லேட், ஸ்ட்ராபெரி, வெனிலா தெரியுது, டோனட் தெரியுது, கேக்கும் தெரியுது, ப்ரௌனியும் தெரியுது. அங்காலே எனக்கு பிடிச்சது டெசர்ட் வந்து ஸ்ட்ராபெரி டெசர்ட் எடுத்து நான் அதில் ஸ்ட்ராபெரி புடிங் நான் எடுத்து சாப்பிட்டேன். ஸ்ட்ராபெரிக்கு பிறகு ஜெலி அதில் ஒப்லியாக இருந்து சாப்பிட்டேன் நான். அதுக்கு பிறகு இந்த ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் நான் அந்த டெசர்ட்டுக்கு எடுத்து சாப்பிட்டேன் நான். அதுக்கு பிறகு ஐஸ்கிரீமுக்கு பிறகு டோனட் எடுத்தேன் நான். அதுக்கு பிறகு டோனட்டுக்கு பிறகு கேக்கெலாம் சாப்பிட்டேன் நான். அதுக்கு பிறகு கேக் சாப்பிட்ட பிறகு ப்ரௌனி சாப்பிட்டேன் நான். அதுக்கு பிறகு ப்ரௌனி சாப்பிட்ட பிறகு அவ்வளோதான். அப்பா வயிற்றுல நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். அவ்வளவுதான். எவ்வளவு சோகம். வணக்கம். இந்த உரையிலிருந்து நன்றி வணக்கம். கேட்டவர்கள் பார்த்தவர்கள் ஒரு முறை தட்டு கொடுப்பை தாருங்கள். நன்றி வணக்கம் வாணி. வணக்கம். வாசிப்பிருந்து அமீஸ் அந்த வீட்டு தோட்டத்தை பற்றி சொல்லியிருந்தார், அழகாக வாசிச்சிருந்தார். அடுத்தது அத்மியா கொழுக்கட்டை செய்த மாதிரி அரிசி மாது காப்பு அதில் செய்தது அம்மா செய்தது பார்த்து எழுதியிருந்தார் செய்திருந்தார். மயில் பற்றி அமிர்தன், மயில் எனக்கு இதில் பற்றி அமிர்தன் சொல்லியிருந்தார். மற்றது இவர் உரையரும்பில் அமீர் டிசர்ட் ரான்ஸு போய் டிசர்ட்டில் சாப்பிட்டாராம். கணக்கா முழுக்க ஸ்ட்ராபெரி புடிங் சாப்பிட்டுருக்கிறார், கேக் சாப்பிட்டுருக்கிறார், ஐஸ்கிரீம் சாப்பிட்டுருக்கிறார். உள்ள சதுகள் எல்லாம் இனி பொருட்கள் எல்லாம் நல்லா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, 25 பவுண்ட்ஸ். இப்போ முதல் கூடத்தான், இப்போ இது அதை விட கூட இருக்கலாம். ஆனால் எல்லா நாட்டு சாப்பாடும் இருக்கு, எல்லா நாட்டு சொட்டுஸும் இருக்கு, எல்லா நாட்டு டெசர்ட்டும் இருக்கு. ஆனால் எங்களை மாதிரியாக்கள் போனால் அது சுத்த வேஸ்ட். அந்த மணிக்கு சும்மா ரெண்டா சாப்பிட்டுட்டு வருவோம். சாப்பிட்றவர்கள் போனால் உண்மையில அது வேர்த்தாது. அப்போ எல்லாமே இருக்கு, என்ன வேணுமோ எல்லாம் இருக்கு. கண்டதுலையும் சாப்பிடுதல் இருக்குதல், சாப்பாடுகளை குறைச்சி சாப்பிட்றாங்களுக்கு தானே வருத்தம். சாப்பிட்றாங்களுக்கு தெரியாது. இல்லை ஒரு நாள் தானே, என்ன ஒவ்வொரு நாள் மக்களுக்கு ஓகே, அது இவ்வளவு காசை கொடுத்து என்ன ஒவ்வொரு நாள் போறீங்களா? இல்லை ஒரு நாள் தான் போகிறோம். கொஞ்சம் கொஞ்சம் அது நல்ல பசியில் போனால் தான் ஒரு வெட்டு வெட்டிட்டு வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து. அது சின்ன பிள்ளை போனாலும் அதே காசு தான். அப்படி ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு கடையில். அமீர் நல்ல அந்த தூய்மையை பற்றி சொல்லியிருந்தார், சிறப்பாக இருந்த வாசிப்பு. சில உச்சரிப்புகள்லாம் சொல்கிறேன், மற்றபடி சிறப்பான வாழ்த்துக்கள் அவ்வளோத்தையும் எழுதி கொண்டு வந்து வாசிக்கிறதும் பார்த்து வாசிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள் முன்பு இருக்கும். தர்ணிகாம் இன்றைக்கு சொல்லியிருந்தார், தமிழுக்கும் லொச்சுக்கும் இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் மொழிபெயர்த்து சொல்லியிருந்தார். அவருக்கும் வாழ்த்துக்கள் வாணி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். வணக்கம் ஜெயமலர். நானும் 4 பேருடைய இதுவும் கேட்டுக்கொண்டிருந்தேன். அமிர்தனுக்கு 200வது வாழ்த்துக்கள். நேற்று கூடாதபடியா நேற்று தான் நான் 200 முதலே வாழ்த்திட்டு போனேன். நேற்று மண்டையும் சேர்த்து போட்டேன். சேர்த்து போட்டேன். அவர் இன்றைக்கு வரை இல்லை நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் கோவம் தெரியல. நீங்க 200வது வாழ்த்து தெரிஞ்சிருக்கும். ஆமாம், அவருக்கும் சிறப்பான வாழ்த்து 200 தொட்டுட்டார். இப்ப வசனமாகவே மயிலை பற்றி சொல்லியிருந்தார். இன்றைக்கு சிறப்பு வாழ்த்துக்கள். இவ்வளவு நாளும் சொற்களா கொண்டு வந்து இப்ப இன்றைக்கு வசனமாவே 200வது வசனம் அமைச்சு வசனமாவே கூறினார். சிறப்பான வாழ்த்துக்கள். மற்றும் ஆத்மிகாவும் 2 வாசிப்பெரும் முதல் கொழுக்கட்டை செய்து காட்டினார். அதுக்கு முதல் தன் பாட புத்தகத்தில இருந்து ஒரு ஒன்று வாசிச்சிருந்தார் நினைக்கிறேன். அவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். உரையரம்பும் தந்திருந்தார். ஒரு புத்தகத்தை காட்டி அதன் படங்களை காட்டி ஒன்று விளக்கமா சொல்லி கொண்டிருந்தார். மற்றும் அமீஸுக்கும் நல்லபடியா 2 இதுவும் நல்லபடியா செய்திருந்தார். உரையரம்பும் சரியா இருந்தது. அவர்கிட்ட சாப்பாட்டு ரெஸ்டாரண்ட்டும் பார்த்து கொண்டிருந்தோம் எல்லாரும். எங்களுக்கு பார்த்து வாய் உரத்தான் முடியும், எல்லா இனிப்புகளும் சாப்பிட முடியாது. இருந்தாலும் என்ன செய்யறது, ஒரு நாளைக்கு சாப்பிடுங்க. டீக்குள்ள போடாம அதை சாப்பிட்டீங்கன்னா சரி. இல்ல எல்லாம் சாப்பிடலாம், ஏதாவது ஒன்று சாப்பிடலாம். அவர் சொன்ன அவ்வளோத்தையும் ஏதாவது எல்லாம் ஒரே நாள் சாப்பிடலாமா? அவ்வளவு சாப்பிட இயலாது, அதுல செலக்ட் பண்ணி சாப்பிட வேண்டியதுதான். அதுல அது ஒன்று அது சாப்பிடலாம் நாள் தானே, ஒரு நாள்ல என்ன எல்லாம் கூட போகுதா? ஒரு நாள் 10 நாள் வந்துடும். சுடுதண்ணி இல்ல ஒவ்வொரு நாளும் போக போற இல்லதான். நீங்க அந்த பெரிய அவர் காட்டினது பெரிய இந்த ரெஸ்டாரண்ட் நினைக்கிறேன். அது
வணக்கம் வாணி. ஆனா நீங்க போய் சாப்பிடுவீங்களோ? ஏன்னா நான் யோசிக்கிறேன். நான் என்ன பார்க்க நிறைய சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆனா கடையில போய் ரெஸ்டாரண்ட்ல போய் இருந்து சாப்பிட வலிக்கிட்டா எல்லாரையும் விட குறிய சாப்பிட்றது நான் இருக்கேன். இல்ல அவ்வளோ சாப்பிடல, விரும்புறத ஒரு கொஞ்சம் சென்று சாப்பிட்டாலே சரி. அது சாப்பிட்றாங்கன்னா ஓகே மற்றது அது கூட சில வேளையில ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேல வாணி சமைக்காம செய்தாண்டா அது தேவையில்லாத வேலையா இருக்கும். அதுக்கு நீங்க மத்தியானத்துல போய் ஒரு கட்டு கட்டிட்டு வரணும். அதுக்கு 2 நாளைக்கு பசி இருந்துட்டு போனீங்கன்னா இன்னும் நல்ல அதான் சாப்பிட்டு போடுவோம். அதை விட இந்த விளம்பரங்களுக்கு இவ செய்யற இதுகள் இந்த பிராய் 36 மாதத்துக்கான பிராய் இந்த இதெல்லாம் கேட்கல. இந்த கம்பெனியில வைக்க காசு பே பண்ணணும்னு நினைக்கிறேன். நீங்க சிங்காளன்ல ஒரு எங்களுடைய பையன் தமிழ் பையன் இருந்தார். அவர் எலக்ட்ரானிக் விளையாட்டு பொருட்களுக்கு இயல்பாவே தான் செய்த விளம்பரங்களை யூடியூப்ல போட்டு கொண்டிருந்தார். பிறகு இங்க உள்ள ஒரு கம்பெனி அவரை நாடி அவருக்கு பே பண்ணி இதண்டது பாருங்க. ஆமா மாதம் அவருக்கு சம்பளம் வந்து கொண்டு இருந்தது. இப்போ அவருக்கு அது சம்பந்தமான இப்ப பல்கலைக்கழகத்துல படிக்கிறார். இப்ப அன்றைக்கு அம்மா சொன்னா யூனிசெஃப் ஏதோ ஒரு இதற்கு இந்த என்னுடைய மகன் தான் இந்த கையில இருக்கிறத இந்த கை என்னுடைய மகனுக்கானது. அப்படியே அந்த விளம்பரங்களோட போகைக்குள்ள அவைக்கு அதுக்கான சந்தர்ப்பம் திருப்பி கிடைக்கக்கூடியதா இருக்குது. எனவே இந்த நாங்களும் கூட ஆசையா இந்த பக்கங்களை எல்லாம் பாக்குற ஆவலா இருக்கிறோம். எனவே அதுக்குள்ள எவ்வளவு பெர்சன்டேஜ் எது வந்து மினிமம் எவ்வளவு சுகர் சேர்க்கிறோம் வடிவா சொல்றது வந்து உதவியா இருக்குது. எனவே எதிர்காலத்துல இந்த விளம்பர கம்பெனிகள் வந்து இவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்கான சந்தர்ப்பமும் இருக்கக்கூடும். அழகா அத எங்களையும் சாப்பிட இப்ப நாங்க இவ்வளவு பேருமே ஒருக்கா போய் சாப்பிடுறதுக்கான எண்ணத்தை எங்களுக்கு உருவாக்கினாதானே. எனவே இது இன்னமும் பல்கி பெருக வேண்டும் என்று ஒவ்வொருவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து நிற்கிறேன். நன்றி. வணக்கம். வணக்கம். வணக்கம் பாணியக்கா. வணக்கம் நேயர்கள் எல்லோருக்கும் அன்பு வணக்கம். நான் இதை இப்போதுதான் திறந்தேன், பார்த்தேன். இருந்தும் சின்ன குட்டிகளுக்கு வாழ்த்துக்களையும் வரவேற்பு வாழ்த்துக்களையும் நன்றியையும் கூறியாக வேண்டுமே. அமிர்தனின் உரையரம்பு அந்த சின்ன டயர்களை பூட்டித்தான் அது ஓடுவதாக விவரித்ததிலிருந்து பார்த்தேன். அத்மிகா புத்தகம் ஒன்றை காட்டி வைத்தார். அமீஸ் பிரான்சில். இப்போ பிரான்சில் தான் கடை நாள் கூடி நிற்கிறார். அதுவும் சாப்பாட்டோடு நிற்கிறார். பிரான்சில் பார்த்த பேக்கரி ஐட்டம், கேக், அது இது ஸ்ட்ராபெரி, அவர் சாப்பிட்ட பேக்கரி ஐட்டங்களை அழகாக எங்களுக்கும் சுவையூட்டி உணர்ச்சியை ஊட்டி அவரும் அனுபவித்ததை கூறினார். எனவே நான் பார்த்த அமிர்தன், அத்மிகா, அமிஸ் மூவருக்கும் ஈஸ்வர மாமாவின் அன்பான நன்றியும் வணக்கம். நன்றி அண்ணா. வணக்கம். உரையரம்பு வாசிப்பெரும்பு கேட்டுக்கொண்டிருந்தேன். அத்மிகா ஆண்டுகளுக்கு ஒவ்வொரு ஆண்டுகளுக்குரிய பெயர்களையும் சொல்லிக் கொண்டிருந்தா. அமிர்தனுக்கு 200வது, அதுக்கு நானும் வாழ்த்தி கொள்ளுகிறேன். அமீஷும் வாசித்துக் கொண்டிருந்தார். எல்லோருக்கும் மற்ற தரணிக்காவும் வந்திருந்தா. 4 பேருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், நன்றிகள், வணக்கங்கள். மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது வாசிப்பு வரும்புரையரம்போ பக்கமாக தட்டி கொடுப்பு நேரம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம்.